All right. I hope the TNTJ team realizes that this is a debate. They have refuted the Salman Rushdie in 1990. All the nonsense that has been said has been refuted ages back, and there are books written on it. Can I just give the name of the books and close the debate? I have this information there. I have this information on my net. My father knows, mother knows, whatever. Get it here. A debate now. Answer it now. இது ஒரு விவாதம் என்று சொல்லி அருமையான டிஎன்டிஜே அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சல்மான் ருஷ்டி எழுதினதான எல்லா விதமான காரியங்களுக்கும் அவர்கள் 1990 பதில் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை குறித்ததான புத்தகங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் என்னிடத்திலும் இதற்கான காரியங்கள் இருக்கிறது. இப்போ கேட்கப்பட்டதான கேள்விகளுக்கு அவர்கள் இங்கே இன்னும் பதில் கொடுக்கவில்லை. Now, I guess it is divine providence, because again the embarrassment is heightened of TNTJ with the bell ringing. Otherwise, I would have answered 2 of their queries and they would have spared the embarrassment. Anyway, go on. என்னுடைய நேரம் முடிந்து விட்டதனால அவர்களுக்கு அது கேட்டதான் என்னுடைய காரியத்தை நான் முழுமையாக சொல்ல முடியவில்லை. அல்லாவிட்டால் அவர்களுக்கு இன்னும் சில காரியங்களை நான் சொல்லி இருப்பேன். Narrating the brother, he said, yes, we accept Ibn Abbas and the pagans prostrated. So what? அவர் இப்னு அப்பாஸை பற்றி they prostrated to Allah. இப்னு அப்பாஸ் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்பாக விழுந்து பணிந்தார்கள், அந்த பேய் வணக்கத்தார் அல்லது பல தெய்வ கோட்பாட்டார்கள். But the point is, in his excitement, he forgot to ask the question why. அவருடைய அந்த இதிலே அவர்கள் ஏன் என்பதான ஒரு கேள்வியை கேட்க மறந்து விட்டார்கள். The pagans who are persecuting Muhammad and his followers, what happened to them? Suddenly he gave this high level of eloquence that the people prostrated. The pagans, what happened to them? The question is, why did they prostrate to Allah? அவர்கள் he had narrated n number of verses earlier. What happened? They rejected everything. அவர்கள் அந்த அருமையான முகமது அவர்களிடத்துல முகமது சொன்னபோது ஏன் அந்த வசனத்துக்கு அவர்கள் சொன்ன உடனே பணிந்து கொண்டார்கள்? அந்த பேய் வணக்கத்தார் அல்லது பல தெய்வ வணக்கத்தார் அத்தனை நாட்கள் முகமது அவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் இந்த வார்த்தையில ஏன் பணிந்தார்கள் அல்லாஹ்வை? Strange, it is very strange that this hadith can be traced back to Ibn Abbas. There is no context why they prostrated and the Muslims accept it blindly. அந்த இடத்துல இதற்கான ஹதீஸை நம்ம எடுக்கும்போது அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை பார்க்க முடியாது. But now you will see, when the same context is offered from the Sirah and the Tafsir with the isnads that the Maulvi is wanting, they will reject it. The same Ibn Abbas, the same people, the same words. அல்லாஹ்வை ஏன் பணிந்தார்கள் என்று சொல்லி ஹதீஸிலே பார்க்கும்போது அதற்கான விளக்கத்தை நாம் அங்க பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சீராவிலே பார்க்கும்போது நாம் அதற்கானதான அந்த சரியான கான்டெக்ஸ்ட் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. Now, let us just go to the sources that we are looking at. Now, as we understand from the doctoral theses, that these references start from the the late 1st century to the early 2nd century. இந்த விளக்க குறிப்புகள் எல்லாம் முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 2ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரைக்குமாக இருந்தது. And goes on till 700 years after even the death of Muhammad. இவைகள் முகமது அவர்களுடைய மரணத்துக்கு பின்பு வரை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. After that, people TNTJ and all like that, they decide, oh my, it is embarrassing for Muhammad, let us drop it. இது முகமது அவர்களுக்கு இழிவான ஒரு செயலாக இருக்கிறது என்பதனால இதை விட்டுவிடலாம் என்று சொல்லி டிஎன்டிஜே போன்றவர்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். But it is a monument to the historians of Islam that they recorded something honestly. ஆனால் இஸ்லாமுடையதான ஞாபக சின்னமாக இது அவர்கள் இந்த இடத்துல ஏற்படுத்தி ரெக்கார்ட் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். We see that there are, of the 37 sources for this story, 6 go back to Kabal Qurazi, one of Islam's greatest Quranic scholars. 6 go back to them. 5 go back to Urwa ibn Zubair, an early Meccan scholar who is also known as the founder of the study of the life of Muhammad. He was Aisha's nephew, Abu Bakr's grandson, and the son of Abu Bakr's daughter Asma, one of the first 20 converts of Islam. In the not the narration, the list is there. That's what you saw, the list and then the list is there. I'm going one by one. கபல் குரைசி மற்றும் இந்த உர்வான் இப்னு ஜுபைர் இவர்களிடத்திலிருந்து அந்த 5 ஆதாரங்கள் 6 ஆதாரங்கள் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் முதல் இஸ்லாமுக்கு மாறினதான முதல் 20 பேர்கள் இருந்தார்கள். PJ should have heard that I said it is not just Ibn Ishaq, because we know they all reject Ibn Ishaq for his honesty. இப்னு இசாக்கை மட்டும் நான் சொல்லுது அவர்கள் டிஎன்டிஜே கேட்டார்கள். இது மட்டும் இப்னு இசாக் மட்டுமல்ல, இதுல இத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். 2 go back to Abu Bakr. One of the top scholars in Islamic law during the 1st century, not the 20th century historians that they are quoting.
First century Islam. இஸ்லாமுடைய முதல் நூற்றாண்டிலே இருந்ததான மிகச்சிறந்த அறிஞரான அபூபக்கருக்கு அந்த ரெண்டு ஆதாரங்கள் அவரை சார்ந்ததாக இருக்கிறது. Five go back to Abu Ali Alai Basri, one of the greatest Quranic scholars. He studied Quran with Caliph Umar, Ubay ibn Ka'b, Zayn Thabit and Ibn Abbas. He studied Quran with them. He is also a source. He is given 5 narrations of the satanic verses. அபு அல் அலையா என்கிறதை பார்க்கிறோம். இவர் உமர் கலீஃபாவோடு கூட உமர் இப்னு காபோடு கூட இருந்து குர்ஆனை கற்றுக்கொண்டவர். இவர் சாத்தானிய வசனங்களை குறித்து 5 காரியங்களை இவரும் சொல்லுகிறார். To go back to Al-Suddi, another scholar who studied with Ibn Abbas, which they have accepted is genuine. இப்னு அப்பாஸை பற்றி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொண்டார்கள். அவரோடு கூட படித்த அல்-சுதி என்கிறவர் 2 ஆதாரங்களை அவர் கொடுக்கிறார். One comes from the tafsir of Muhammad. முஹம்மதுடைய தஃப்சீர், முஹம்மதை பற்றியான தஃப்சீரிலே ஒன்றும். One comes, 4 reports go back to Qatada ibn Daman, one of Islam's earliest, greatest commentators, not 20th century janab. 20ஆம் நூற்றாண்டுடைய கமெண்டேட்டர்ஸாக இல்லாதபடிக்கு இஸ்லாமுடைய மிக தொன்மையான கமெண்டேட்டர்ஸ் ஆகிய அவர் இப்னு தைமாவுடைய அவரிடத்திலே 4 ஆதாரங்களை அவர் கொடுக்கிறார். One goes back to Al-Dahak, a 1st century expert in tafsir. இந்த தஃப்சீர் குர்ஆன் விளக்கங்களை கொடுப்பதில் குர்ஆன் விளக்கங்களை கொடுக்கிறதான மிகச் சிறந்தவர்களில் முதல் நூற்றாண்டிலே இருந்ததான அவரிடத்திலே ஒரு ஆதாரம் கொடுக்கிறார். One goes back to Ikrimah, slave of Ibn Abbas and an expert on the life of Muhammad. முஹம்மது அவருடைய வாழ்க்கை குறித்ததான எக்ஸ்பர்ட்டாக இருந்த அவர் அந்த இப்னு இக்ரிமா என்கிறவர் ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறார். And 6 reports goes back to Ibn Abbas himself, the founder of Quranic studies. 6 reports. Now they'll reject all 6. Watch the games. குரானிக் ஸ்டடியுடைய ஃபவுண்டராக இருக்கிற அந்த மனிதரிடத்திலே 6 அவர் ஆதாரங்களை அவர் கொடுக்கிறார். And last but not the least, there are many that go back to Sayyid ibn Zubair, one of the leading Quranic scholars of his time and top student of Ibn Abbas. இப்னு அப்பாஸுடைய மிகச் சிறந்த மாணவராக இருந்தவரும் அந்த குர்ஆனுடைய காரியங்களை குறித்து முக்கியமான பொறுப்பில் இருந்தவருமாகிய அவரிடத்திலையும் சில ஆதாரங்கள் அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். So that is the sources, and then Janab will say that a sample isnad. This is a sample isnad, which is the chain of narration. I am just giving 2 of them. I will give you the evidence of that too. It goes back to Ibn Abbas, and you will reject this. As you will see shortly, the games will start. இங்க 2 பேருடைய இப்னு அப்பாஸ் அவர்களுடைய அந்த சனதை குறித்து It starts from Mardabai, one of the most reliable commentators and writers. நம்பக்கூடியதான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியதான ஒரு கமெண்டேட்டர் ரைட்டருமாக அவர் இருந்தார். அவருடையதான அந்த சனதை பார்க்கிறோம். And this is again another one, complete isnad goes back to Ibn Abbas again. மீண்டும் ஒரு முழுமையான ஒரு இஸ்னாதை பார்க்கிறோம். இவரிடத்தை பற்றியான இஸ்னாத். Now since I want to cut short the games, the brothers will get back and see, because that's what the Muslims are saying, because it is irrefutable now. They say, okay, fine, he narrated. Even this scholar who wrote the thesis accepted it. He said it, but he said he was human. But immediately you see, Gabriel came and corrected him. So if Muhammad had said it earlier, more satanic verses, Gabriel would have corrected him. ஸோ இதை எழுதினதான இந்த இத்தனை ஆதாரங்களை சமர்ப்பித்த இவரும் சொல்லுகிற காரியம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தாலும் ஜிப்ரீல் உடனடியாக வந்துவிட்டு அதை சரி செய்து விட்டாரே, அதில் என்ன இருக்கிறது என்று தான் அவரும் கேட்டார். But we see again that was not the case. ஆனால் அது அப்படி நாங்கள் திரும்பவும் பார்க்கும்போது அதுவல்ல காரணம். We see, one second. I am reading Ibn Ishaq, page number 166. What was the true story? Truly honest guy. The news reached the Prophet's companions who were in Abyssinia, it being reported that the Quraysh had accepted Islam. So some men started to return while others remained behind. Then Gabriel came to the apostle and said, "What have you done?" இப்னு இசாக் அவர்கள் எழுதுகிறதை நான் வாசிக்கிறோம். ப்ராஃபட்ஸ் உடைய தோழர்கள் வந்து அபிசினியாவில் இருந்தபோது அந்த செய்தியானது அங்கே ஒரு செய்தி வருகிறது, குறைஷ் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி. அப்போ சில மனிதர்கள் பின்தங்கி விட்டார்கள் என்றதான நிலையிலே ஜிப்ரீல் தூதன் வந்து நீர் என்ன செய்தீர் என்று சொல்லி ஹஜ்ரத் முகமதை பார்த்து கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். Okay, so until his followers started reaching, the news reached Abyssinia. Abyssinia is Ethiopia. The distance I calculated yesterday night is 839 miles, which is around 1300 kilometers. 13,389 kilometers from Quraysh is Ethiopia.
அந்த அபிசீனியா என்பது எத்தியோப்பியாவாக இருக்கிறது. குறைசிகள் இருந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 1300க்கும் அதிகமான கிலோமீட்டர் கொண்ட பகுதிகள். அந்த செய்தி குறைசிகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி அந்த இடத்தை வந்து சேரும் வரை, So the news reached them over there. They started leaving Muhammad. அந்த செய்தி அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் முகமதை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். Now that time there was no spaceship, as the brother said, the Quran predicted. So there was no spaceship which took off, dropped somebody over there. Didn't happen. அங்கே உடனே ஏதோ தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல போட்டது போல எந்த விதமான ஒரு வாகனமும் அங்கே இல்லை அந்த நேரத்தில். So it took a few months to the news to reach them. இந்த செய்தியானது அவர்களை சென்றடைவதற்கு கொஞ்சம் சில மாதங்களாக ஏற்பட்டிருக்கும். What was Gabriel doing? Sleeping till then? அந்த நேரங்களில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தூங்கி கொண்டிருந்தார்களா? But you see, suddenly Muhammad got his just in time revelation. ஆனால் சரியான நேரத்தில் ஏற்ற நேரத்தில் முகமது அவர்களுக்கு வெளிப்பாடு வந்தது. And Gabriel came, reprimanded, and all the damage control. அந்த ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்கிறதான விதத்தில் ஜிப்ரீல் அவர்கள் அந்த இடத்துல வந்து வேறு வசனத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். Now the question is, I have to ask you, how can you trust anything that this guy said? எப்படியாக நீ இவர் சொன்னதை நீங்கள் எப்படி நம்ப முடியும்? He had been receiving so-called revelations throughout his career as a prophet. அவர் நபியாக இருந்து தன்னுடைய நபித்துவத்தின் முழு நாட்களிலும் அவர் வெளிப்பாடை பெற்றுக் கொண்டிருந்தார். But was somehow unable to recognize shirk. சில காரியங்கள் வந்து விக்கிரக வணக்கத்தோடு கூட வேறுபடுத்தி காட்ட முடியாததான வசனங்களாகவும் இருந்தது. Now the question that you need to ask also is, can you trust such a man? நாம் கேட்க வேண்டியதான கேள்வி என்னவென்றால், இப்படிப்பட்ட நபரை with questionable credentials, நாம் நம்ப முடியுமா? questionable integrity, அவருடைய உத்தமத்தை, அவருடைய and most importantly questionable morals. அவருடைய நன்னறி குறித்ததான காரியங்களை can you trust him in this life? இந்த வாழ்க்கையில நாம் நம்ப முடியுமா? And more importantly for the next, மற்ற வாழ்க்கைக்கு நம்ப முடியுமா? So I'll hand it over to my brother and you will get your notes. நண்பர்களே, நேற்றைக்கு நம்ம வந்து ஒரு 3 எவிடன்ஸ் கேட்டிருந்தோம். ஆனால் அதை விட்டுட்டு வேற ஏதோ எவிடன்ஸ், ஏதோ ஹோமோசெக்ஸ் எவிடன்ஸ் கேட்டிங்க அப்படின்னாங்க. அது ஹோமோசெக்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அது வந்து ஹோமோசெக்ஸ் வசனம்னு சொன்னாங்களாம். ஏன் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஹோமோசெக்ஸ் பண்ணாங்க ஜேம்ஸ் அரசர், அந்த ஹோமோசெக்ஸ்காரங்க அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஹோமோசெக்ஸை குறிக்குது அப்படின்னு. அது ஏன் இவங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு எவிடன்ஸ் நேற்று 3 எவிடன்ஸ் கேட்டோம். ஒன்று வந்து யாக்கோபுடைய தொடை சந்தில் அவருடைய அந்த ஆண் உறுப்பை பிடித்தார், அதாவது சாமானத்தை பிடித்தார் அப்படின்னு சொன்னதை அதுக்கான ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டோம். ஒன்று. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த விபச்சாரஸ்தியை கொண்டு வந்தோன்னே இவங்ககிட்ட நம்ம ரெகுலராக போகிறது தானே அப்படின்னு அவர் நினச்சாரு. நம்ம ரெகுலராக போகிற ஆள் தானே அப்படின்னு சொல்லி நினச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கான எவிடன்ஸ் கேட்டோம். மூணாவது, அகாபே அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு காமம் அப்படிங்கிற எவிடன்ஸ். இந்த 3 தான் நம்ம கேட்டோம். எக்ஸ்ட்ரா அவங்க சொல்லாத வந்து புதுசாக வந்து சொல்கிறாங்க ஹோமோசெக்ஸுக்கு நீங்கள் கேட்டுங்க. நம்ம எவிடன்ஸாக கேட்கல, இப்படியெல்லாமா நினைப்பீங்க அப்படின்னு கேட்டோம். அவ்வளோதான், எவிடன்ஸ் கேட்கல. ஆனால் அந்த 3க்கு எவிடன்ஸ் தரல. பட் நம்மகிட்ட அவங்க கேள்வி கேட்டாங்க. பின்பக்கத்திலிருந்து முன்பாகமாக உடலுறவுக்கு ப்ராஃபட் அனுமதித்தார் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. நம்ம அதைத்தான் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தோம். அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறதுக்கு என்ன மீனிங்? பின்பக்கமாக இருந்து முன்பக்கமாக உடலுறவு கொள்வது அனுமதி இல்லைன்னு அர்த்தமா? அதுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ அந்த உங்கள் மனைவிகள் விளைநிலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னதுக்கு அர்த்தம் வந்து பின்பக்கத்திலிருந்து முன்பக்கமாக உடலுறவு கொள்வதற்காக அல்ல, அதல்ல அர்த்தம். அதுக்கு தடை விதித்தார் அப்படின்னு சொல்லுங்க, அனுமதி அல்ல அது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வசனத்துக்கு போகலாம், அடுத்த எடுத்து வைப்போம். இது நான் கொடுத்த வார்த்தை. அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? யூதர்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்? பின்பக்கமாக இருந்து முன்பக்கமாக உடலுறவு கொண்டால் பிறக்க போகிற பெண் குழந்தைகள் வந்து கண் ஊனமாக பிறக்கலாம் அப்படிங்கிற இதில் இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றார், அது அப்படியெல்லாம் கிடையாது, உங்கள் மனைவிகளை நீங்கள் விளைநிலம் போல உபயோகிக்கலாம். இதுதான் அந்த வசனம் இறங்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அனுமதி. இது அனுமதி இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம கேட்ட அந்த 3 எவிடன்ஸும் இது வரைக்கும் அவங்க தரல. இப்போ என்னன்னா சொல்லுகிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புக் எடுத்து காமிச்சாங்க, அது யார் போட்ட? நீங்க போட்ட புக்கு. அதை நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நாங்க தான் அந்த புக்கை போட்டோன்றதுக்கு ப்ரூஃப் கொடுங்க. ஏன்னா இந்த புக்கை நீங்க போட்டீங்கன்னு சொல்றதுன்னா ஒரு ஏர்லியஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் யாரா போட்டிருக்கணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, செகண்ட் செஞ்சுரி அப்போஸ்டல்ஸ் யாரா போட்டிருந்தாங்கன்னா நீங்க போட்ட புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்தவர்களை பார்த்து பொதுவாக சொல்ல முடியும். இந்த காலத்துல எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, எத்தனையோ அமைப்புகள் புக்கு பிரிண்ட் பண்றாங்க. அவங்க பிரிண்ட் பண்ற புக்கெல்லாம் நாங்க பிரிண்ட் பண்ற புக்கா? இப்போ
இப்போ நீங்க டிஎன்டிஜேங்கிற ஒரு தனி அமைப்பு, உங்க இதுல வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, மதகபுகள் இருக்கு, எடுத்து நீங்களே பேசுறீங்க. அதுல ஆபாசம் இருக்கு, மதரசாக்களில் ஆபாசத்தை கற்றுக் கொடுக்க நீங்களே பேசுறீங்க. அதெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு நீங்க கற்றுக் கொடுத்த புக்கு தானே, நீங்க இப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்களே. பொம்பளையுடைய பெண்ணுடைய பெண் உறுப்புல வந்து முட்டை ஊற்றணும், இதெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் தானே நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க, மதரசாலையும் சொல்லியிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்க முடியுமா? உங்களுக்கு என்ன சம்பந்தம்? So actually we've been seeing this debate, and then yesterday we asked for some evidences, and we asked for one evidence that God caught hold of the testicles of Jacob, and they didn't give that little evidence for that. And then the other one that we asked that Jesus, when that sinful lady was brought to Jesus, and Jesus himself thought that even I have done some wrong with this lady, then how can I judge the lady? And so Jesus thought, they said in that way, so they didn't produce evidence for that also. And then again with again with one more evidence that they asked that in agape, it's in Greek, it's something like erotic love. They've been yesterday they've been saying that, and we asked for the proof, and they didn't produce that proof. And then now they pointed out the book and saying, and this is a book written by you, and for that also they have to give that evidence. And because we can also show a lot of books of Imam and all those things, you yourself teaching a lot of things, and especially for the homosexuals, and they are saying, and they are pointing out those 20th century scholars and those people and all these things they are pointing out now. And what was our question? We showed that plain text from that hadith and all these things, and they put their own meaning for that Bible and all these things, and that also they didn't give the proper answer for us. And now they are saying we can also show a lot of things which they spoke among their own other Muslim groups, especially with that with the books of Imams and all those things. And using those books, they spoken a lot of vulgar things. We can show that also. So what does it mean here to say all these things? சகோதரர்களே, கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறோன்னு சொன்னீங்க, என்ன சொல்லலைன்னு போட்டோம். அது லிஸ்ட்டு மறந்து குறித்து வைக்கலன்னா சொல்லுங்கள், லிஸ்ட்டை வேண்டாலும் சொல்கிறோம், ஒன்றுனா பதில் சொல்லுங்கள். அப்புறம் ரட்சிப்பு இருக்குது, எங்கள்கிட்ட ரட்சிப்பு இல்லைன்னு ஒரு வாதம் வச்சிங்க. புரியலைங்கிறதுக்காக வேண்டிய பதில் சொல்கிறாங்க, புரியணும்ல எங்களுக்கு. குரானில் ரட்சிப்பு இல்லை, பைபிளில் ரட்சிப்பு இருக்குன்னா இப்போ என்னென்னு விளங்கலை எங்களுக்கு. உங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய வார்த்தைகளில் சொன்னால் எங்களுக்கு புரியலை, அது என்ன தத்துவம்னு விளங்கலை. அதை சொல்லுங்கள். மன்னிப்பு இருக்குது, அதில் மன்னிப்பு இல்லை, நீங்கள் அதை விளக்கணும், இது வரைக்கும் விளக்க காணாம். அடுத்து இப்போ சகோதரர் வந்து வாதிடும் பொழுது, அதாவது குரானில் சாத்தானிய வசனங்கள் கலந்துருக்குன்னு வாதிடுறாரு. இஸ்லாத்தில் ஒரு ஆதாரம், நபியின் காலத்தில் நடக்கிற செய்தியை சொல்கிறதா இருந்தால் நபியின் காலத்தில் வாழ்ந்தவர் தான் சொல்லணும். அது இல்லாமல் எந்த ஒரு நியூஸ் சொன்னாலும் அது பொய், ஏற்றுக்கிற முடியாது, யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. எந்த ஒரு முஸ்லீம் அறிஞரும் ஏற்றுக்கொள்ள. எழுதி வச்சுருக்கலாம் 1000 பேர். அப்போ 37 இருக்குது 47 இருக்குன்னீங்களா, அதில் ஏதாவது எப்படி செய்யணும்? இது நபியின் காலத்தில் இது நடந்தது, அதை அறிவிக்கிறவர் இந்த நபியுடைய தோழர் அறிவிக்கிறாரு, இந்த நூலில் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து வைத்து நீங்கள் வாதிக்க வேண்டும். சொன்னதையெல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் திருப்பி கேட்போம். இது பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம். அவர் 4 ஆதாரம் சொல்லியிருக்கிறார், இவர் 7 ஆதாரம் சொல்லியிருக்கிறார், அவர் 10 ஆதாரம் மறுபடியும் அதான் சொல்கிறாங்க. முதல் 37னாங்க, இப்போ என்னென்னு எடுத்து வைங்கன்ற உடனே இந்த அவர் 4 ஆதாரத்தை காட்டுகிறார், இவர் 7 ஆதாரத்தை. இது என்ன 4 ஆதாரம்னு வைங்க, வச்சு உங்களுடைய ஆதாரத்தை அது நபிக்கு சம்மந்தப்படுதா, ஆத்தன்டிக்கான செய்தியாங்கிற ஒரு நிறுவனம். அந்த மாதிரி இல்லாமல் சொல்வது வந்து விவாதத்தினுடைய முறை இல்லை என்பதை அவங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசுனாங்களோ அது ஒன்றுமே இல்லை. ஒரு ஆதாரத்துக்கு உகந்ததோ ஒப்பந்தப்படி உள்ளதோ ஒரு விவாதத்தில் சொல்லப்படக்கூடிய தகுதி வாய்ந்ததோ இல்லைங்கிறது நீங்களே விளங்கி கொள்ளலாம். அடுத்து என்னென்னு கேட்டால் 3 ஆதாரம் கேட்டோம், நாங்கள் பதில் சொல்லேன்னாரு. இப்போ நான் வெங்கடேஷ் சொன்னார். இப்போ நம்ம கேட்டதுக்கு ஒரு பதில் ஆதாரம் தந்துட்டாராம். எதுக்கு நாங்கள் ஆதாரம் கேட்டோம்? உங்கள் மனைவியர் விளைநிலங்கள் விரும்பிவார் போங்கள்னு அது எல்லா அர்த்தமும் அடங்கியிருக்கு. அதுக்கு நாங்கள் கேட்கல, நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்குது தான் நபி சொன்னாங்கன்னு கேட்டோம். நீ படுத்துக்கிட்டு வேண்டாலும் போ, மல்லாக்க வேண்டாலும் போ, குப்புற வேண்டாலும் போ, நபி சொன்னாருன்னு நீங்கள். அது வந்து அந்த கேள்வி கேட்டால் போகலாமான்னு ஆமான்னு பதில் சொல்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது கூட நபி ஆமான்னு பதில் சொல்லலை, குரான் வசனம் இறங்குது. இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஆதாரம் தாங்கன்னு நாங்கள் கேட்டால் விளங்குதான், அதுலேருந்து தான் விளங்குது, அதான் அர்த்தம் விளங்குதுங்கிறார். விளங்குறது ஆதாரம் நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் தொடச்சந்து விளங்குறதே போதுமானது. ஏன்னா தொடைக்கு இடையில பிடிக்க வேறு ஒன்றுமே இல்லை, அதனை பிடிக்க முடியும். தொடைக்கு இடையில கையா காலாக இருக்குது, தொடைக்கு இடையில தொடை சந்துன்னா இங்கே சான்று கொடுப்பேன். சான்றை வேணாம், எதுக்கு சான்று? இதே ஸ்டைலில் கேட்குறதா இருந்தால் விளங்குறது ஆதாரம் தானே. தொடசந்தில் போய் என்னத்தை பிடிச்சாரு? அடுத்த வசனம் நொண்டி அவர் போனார், ஒரு பிடிச்ச உடனே நொண்டி யாக்கோபு ஏன் நடந்தார், அதில் விளங்குது, அதே போதும். உங்கள் ஸ்டைலில் அதுவே ஆதாரம் தான். அதே மாதிரி ரெகுலராக போகிறது தானே சொன்னாருங்கிறீங்க, அதுவும் விளங்கணும் தான். இத்தனை பேர் விளங்குனுச்சுல, ஜேம்ஸ்லேருந்து ரெவரண்டுகள்லேருந்து ஃபாதர்கள்லேருந்து எல்லாம் விளங்கியிருக்கிறாங்கல்ல. அப்போ இன்றைக்கி ஆதாரம் கேட்குறீங்க.
நீங்கள் என்ன மாதிரி சொன்னீங்களோ அதுக்கு ஆதாரம் தராமல் அதுலேருந்து விளங்குது, இந்த இந்த வசனத்திலிருந்து அது விளங்குதுன்னா என்னங்க அர்த்தம்? இது ஆதாரம் தான். அந்த மாதிரி ஒரு பச்சையான வார்த்தையை நபி சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் காட்டணும். அது நீங்கள் காட்டவில்லை என்பது சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன செய்கிறீங்கன்னா, என்ன சொன்னீங்க, இந்த மதுகபில் நீங்கள் ஆபாசங்கள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் எடுத்து போடுவோம். நீங்கள் போடுங்க, போடத்தானே விவாதத்தில் உட்காந்துருக்குறோம், நல்லா போடுங்க, அதெல்லாம் போடுங்க. அது எங்களுக்கு மைனஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், எங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். அதை சொல்லிக்கிறோம். அடுத்து கேள்விகளுக்கு வருவோம். சொல்லிக்கிறேன். Dear brothers, we have raised many questions from the Bible and they said that they'll be answering them. If you want the list, we can give you the list of questions, whatever we raised, and you are bound to answer them. And also, the reason why we are asking, it's the third or fourth time we are asking from this morning about salvation, because you explained something about salvation in Christian terminologies. None of the Muslims understood here. When we have to answer something, we first have to understand it. First, put your argument straight. You tell us what is salvation, how is it mentioned in Bible, how is it not mentioned in Quran, how is it the criteria to decide the God's word. All that if you explain, we can go take it further. Similarly, about sin also you just told. Give us a detailed explanation. Same with the forgiveness. So these three things are pending with you. Now, we are telling that it has all been refuted. You are again showing some evidences which was written in some other book. And if at all you have to show that, all your arguments are baseless. You simply told that this person found 3 defects in that. Tell us what are those 3 defects. Give us with the text. Then we'll answer your questions. It is not like a debate, right? Just like how you are producing, ample slides and asking us a single answer. Just put that argument. Put it as an argument and say why it is satanic verses. Then we'll be answering them. All these are not very strong evidences. So let's not, worry about that. Now, we asked them an evidence that they said that they have already given an evidence about the Prophet Muhammad sallallahu alaihi wasallam explaining the postures of, sex. That is not the matter. So whatever is in that hadith is just the people are asking for a permission and Quran is revealed that time, so that is acceptable. But you exaggerated that story, and that is why we wanted you to give that evidence. You haven't given it. But if at all you can imagine, right? Even for the hollow of the thigh also we can imagine. What else is present in the hollow of the thigh? Can you suggest some other organ what is present between the hollow of the thigh? And why did Jacob walk? Why did he walk with unequal steps? What is the reason? It is all implyable, right? We don't have to. We will definitely give the proof. And also about madhab, right? You said you are going to keep it here. Don't pose a challenge. Keep it here. Then we'll prove that the philosophy what we are in is very true. So that will help us. So you can keep all that evidences what you have. So we are not telling you to stop. அடுத்ததாக குருடவனோன ஒரு கேள்விக்கே வந்துகிட்டு இருக்கோம். அநேகமாக முக்கால்வாசி கேள்வி முடிந்து விட்டு கொஞ்சம் தான் இருக்கிறது. ஒரு 10 பேப்பருக்குள்ளே எல்லாம் முடிந்து விடும். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, குரானில் இருக்குது, குருடனாக இருக்கிறவனை வழிகட்டவனாக கடவுள் எழுப்புவார். எப்படிங்க குருடனாக இருந்ததுக்கு அங்கேயா மறுமையில் வழிகட்டவனாக எழுப்பணும்? குரானில் இருக்குது, மன்கான ஃபி ஹாதி ஆமா ஃபுஹுஃபில் ஆஹிரத்தி ஆமா வதல்லு சபீலா, அவன் வழிகட்டவனாக எழுப்புவோன்னு இருக்குது. வாஸ்தவம் தான். ஆனால் குருடனுக்கு என்ன அர்த்தம்? குருடனுக்கு என்ன அர்த்தம்? குரான் சொல்லுது. எழுப்புனவன்னு அவன் கேட்பான், யாரப்பி லிம ஹஷர்த்தனி ஆமா அவ கது குந்து பசீரா, எனக்கு பார்வை இருந்துச்சு, என்னையா குருடனை எழுப்புனேன்? அப்போ அந்த குருட்டை சொல்லலை. இப்போ என்ன, நான் பார்வையிடத்தான உலகத்தில் இருந்தேன், என்னையா குருடனை எழுப்புனேன்ன உடனே குரானில் அல்லாஹ் பதில் சொல்கிறான், அத்தத்துக்கு ஆயாத்தி நசீத்தகா கதாலி கேள்வி துன்சா, என்னுடைய வசனங்கள் வரும்போது நீ பார்க்காம குருடனை கண்ணை பொறுத்திக்கிட்டீல, அதனால எழுப்பப்படுற. கருத்து குருடன் வழிகட்டவன் தானே. கருத்து குருடனாக இருப்பவனை வழிகட்டவனாக எழுப்போன்று தான் இது சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நெசமாகவே ஊனமுற்ற ஆட்கள்லாம் எந்த லட்சணத்தில் வச்சுருக்கிறீங்க? லேவியராகமம் 21 எடுத்துக்கிட்டிங்கன்னா 18வது வசனம், அங்கவீனம் உள்ள ஒருத்தன், குருடன், சப்பானி, நீண்ட அவயவம் உள்ளவன், குறுகின அவயவம், காலொடிஞ்சவன், கையொடிஞ்சவன், கூணன், குள்ளன், பூவிழந்த கண்ணன், சொரியன், அசருள்ளவன், அசரன்னு விளங்கலை, விதை நசுங்கியவன், அங்கவீனம் உள்ளவன், இவங்க எல்லாருமே கர்த்தருடைய சபையை நெருங்கலாகாது. ஊனமுற்ற ஆட்களுக்கு கொடுக்குற மரியாதையை பாருங்கள். அங்கே ஊனத்தையே சொல்லலை, அது கருத்து ஊனத்தை சொல்லுது. நீங்கள் உடம்பு ஊனத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி விதை ஏற்கப்பட்டவன், கோஷம் மறுபட்டவன் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று உபாகமத்தில் 23:1-2 இருக்குது. இன்னும் சொல்ல போனால், அந்த பரலோக ராஜ்யத்திலே ஒற்ற கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நல்லதாக இருக்கும். உன் கண்ணு இடைஞ்சல் பண்ணால் கண்ணை பிடிங்கி போட்டுரு, அது நல்ல குருடனாக போய் நரகத்தில் விழுந்துரு, நீ கண்ணோட போக வேணான்னு சொல்கிறார். அப்போ அங்கேயே நீங்கள் குருடனாக எழுப்பப்படுவான்ட்டு நீங்கள் சொல்லிக்கொண்டு எங்கள்கிட்ட இது ஒரு கேள்வியாக கேட்குறீங்க. Dear brothers, and then they pose the question from the Quran that the blind person will also be a blind person. The blind person who is on the earth, who is living in the world was a blind person, he will also be resurrected either as a deviated person or as a blind person. But if you see, you have to see in the context. When you read the Quran verse in Surah Baqarah verse 18, you have to see the context from 15 onwards till 20. What Allah subhanahu wa ta'ala says here is the blind person who rejected the signs of God. He is the blind person.
not the actual blind person. So you have to understand that in context. And moreover, but it doesn't speak like the Bible. In the Bible, if you see in Leviticus chapter 21, verse 16 to 23, it's speaking about physically defected person, that he cannot enter into the congregation of the Lord for the bread offering. The list is given, like the person who has a scabbed person, scabby, who has defect in his body, anything superfluous, and moreover, whose testicles are crushed, whose testicles are broken. I asked the scholars how they will understand how they will come to know that the testicles are broken. Will you ask, will you grab testicles? Maybe you will do it because in the Bible it's mentioned where God is doing against the Jacob. You can, how will you check it? Can you do it practically? Before he goes for the bread offering in the church, can you grab it and check whether it is broken or not? Not only that, if you read in Deuteronomy chapter 23 verse 2, it says a bastard cannot enter into the congregation of the Lord. Don't mistake me, I'm not using my word. The Bible says bastard, bastard, bastard 3 times in the book. How will you identify a person who is bastard or not before entering into the church? You will ask him, are you bastard? Before he enters into the church, he'll say no. You ask him, your father was a bastard, he'll say no. Your grandfather was a bastard, say no. Great grandfather was a bastard, maybe he will not have track of it. How will you identify? How will you judge? Is this the law your Bible, your God of the Bible is giving here? First look into the Bible before you comment on the Quran. அடுத்ததாக ஒரு வெங்கடேஷ் தேடிக்கு இருக்கிற வசனம் 20:124ங்க. 20:124 பார்த்துக்கிறேன். அடுத்து தேடிட்டு இருக்காரு. அடுத்ததாக வந்து அல்ஹம்து சூரா முதல் குரானில் வசனம் இருக்குது. எல்லா புகழும் எனக்குன்னு சொல்லாமல் அல்லாவுக்குன்னு இருக்கான். வேற ஆள் சொன்ன மாதிரி இருக்கான். எல்லா புகழும் அல்லாவுக்கு, அவன் அளவற்ற அருளாளன். இப்படி இருக்குமா எங்கேயாவது அப்படின்னு கேட்குறாரு. இப்படி இருக்கும், உலகத்தில் இருக்கும். கருணாநிதி என்ன சொல்கிறான்னு தெரியுமான்னு கருணாநிதியே சொல்லுவார். இதெல்லாம் பேச்சு வழக்கில் வந்து தன்னையே படற்கையாக சொல்லிக்கொள்வது எல்லா உலகத்திலையும் உள்ளது தான். அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த குரானுடைய வசனத்தை வந்து நபிகள் நாயகம் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? இந்த குரானை இறைவன் 2 பார்ட்டாக பிரித்து இந்த சூறாவை, இந்த அத்தியாயத்தை 2 பார்ட்டாக பிரித்து சொல்லியிருக்கிறான். முதல் பாட்டு வந்து இறைவனை புகழக்கூடிய விதமாகவும், 2வது பாட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய விதமாகவும் இருக்கிறது. நாம் இறைவனை புகழ்வது. அப்போ இந்த குரானை பெற்று தந்த நபி விளக்குவாருங்கிறோம். அவர் விளக்கிட்டார். ஒரு பள்ளிக்கூடத்து பாட புஸ்தகத்தில் அம்மா இங்கே வாவான்னு எழுதியிருக்கும். அதை வாத்தியார் வச்சுட்டு படித்து கொடுப்பாரு. அம்மா இங்கே வாவான்னு அங்கே அம்மாவை கூப்பிட்றதா அர்த்தம். அம்மா இங்கே வாவான்னு நீ வீட்டில் போய் படிமான்னு அர்த்தம். அதுக்கு வாத்தியார் தான் சொல்லுவார். அதை புஸ்தகத்தில் உட்காந்து அம்மா இங்கே வாவான் இருக்கு, அம்மா எங்கே காணான்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்குறாரு அவர். வழங்குதா? அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். Dear brothers, the next they were posing is about that Allah himself, how can he says that all praises belong to Allah, the Lord of the worlds? How come he himself speak as if the third person? It is possible. In our day-to-day life itself we see, when a teacher enters into the class, the teacher may say, if the students are sitting, they are not standing up in respect, out of respect, the teacher may say, when the teacher comes into the class, students have to stand up. It makes sense, right? It is very logical. Even if you say that when I enter into the class, the students have to stand up. Even if you say that the teacher enters into the class, the students have to stand up. It makes very sense. That's how Allah speaks here. He says, and moreover, our Prophet ﷺ has already explained these things. That why Allah Ta'ala has explained the Surah Fatiha, the opening. He has categorized into 3 things. Alhamdulillahi Rabbil Alameen. All praise to God, the Lord of the worlds. Ar-Rahman Ar-Rahim, the most beneficent, the most merciful. Malik Yawmiddin, owner of the day of the judgment. This is categorized as praises of Allah. The next category is Iyyaka na'budu wa iyyaka nasta'in. You alone we worship, you alone we ask for help. This is the covenant between the servant and Allah. And the third category is Ihdina Siratal Mustaqim, onwards. It says, show us the right path, the path of those whom you have favored. Not of those who has gone astray, not of those who have earned your anger. So this is categorized as a supplication. It's a beautiful verse of the Quran. What's so wrong in it? When in the earth, in the world, when you accept that these can be accepted in our day-to-day life, why you are not expecting that from God? It is so possible. அடுத்ததாக உங்களுடைய ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. அவள் ஒரு பிள்ளையோட கல்யாணம் பண்ணுறீங்க. அவளுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது. அவங்களோட உடலுறவு கொள்ளாவிட்டால், கொல்லாமல் டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவளுடைய மகளை கட்டிக்கிறலாம் அப்படின்னு குரானில் இருக்குது. 4:23 இருக்குது. ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான் ஒருத்தன். அந்த பெண்ணுக்கு வேற ஒரு புருஷன் மூலமாக பெற்ற ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முந்தைய விவாகரத்து நடந்து விட்டால் இந்த மகளை கட்டிக்கிறலான்னு இருக்குது. இது என்ன லாஜிக்குன்னு கேட்குறாரு. இதுதான் லாஜிக்கு. என்ன லாஜிக்னா என்ன லாஜிக்கு? கல்யாணங்கிறது இந்த கடவுள்கிட்டேருந்து வந்த உறவு, அது நம்மளாக ஏற்படுத்தி கொண்ட உறவு. அந்த உறவுங்கிறது 2 பேருக்கு செக்ஸ் நடந்தால் தான் மனைவிங்கிற லெவலுக்கு வருவாங்க. நீ அவள்கிட்ட செக்ஸ் வச்சுட்டேன்னா பிள்ளையாயிருவா, அவள் பிள்ளை ஓம் பிள்ளையாயிரும். செக்ஸ் வைக்கலைன்னா ஓம் பிள்ளை ஆகாது. இதான் லாஜிக், தான் சட்டம். லாஜிக் இல்லாதப்படி இதான் லாஜிக். எனக்கு வேறு என்ன லாஜிக்? அப்போ நீங்கள் இது இல்லைங்கிறதுக்கு லாஜிக் சொல்லுங்கள். இதுதான் சட்டமே. தான் உலகத்தில் இதான் சட்டம். உலகம் பூரா இதான் சட்டம். அறிவுடைய அனைவர்ட்டையும் இதான் சட்டம். அதனால் இது விமர்சிக்கிற ஒரு விஷயம். ஆனால் என்ன செய்கிறாரு? இதை போய் மகளாம் இது
ஒருத்திக்கு கல்யாணம்னு பண்ணுறான், பிடிக்கல, இது ஒரு காரணம் வச்சு சேரம் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீ அவன் மகளை கட்டிக்கங்கிற. அவன் மக இவன் மகளை இல்லை, இவன் மக மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆனால் உங்கள் பவுல் என்ன சொல்கிறாரு? ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவன் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவனுக்கு தகுதியில்லை என்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன், அது பாவமல்ல, விவாகம் பண்ணட்டும், அவனே பண்ணிக்கிற சொல்கிறாரு. அதாவது 3:7 முதலாம் கொரிந்தியரில் 7:36 சொல்கிறார். Dear brothers, another question they raised is about the marrying the daughter of the person whom you married and divorced without having sexual relationship. They are asking us whether it is logical. This is logical, brother. Whatever you are saying is not logical in Bible. We'll come to that. But what Quran says, if you are marrying a woman and if you don't like her for some reason before having sexual relationship, and if you end up that marriage in divorce, then you can marry the daughter of that person, and it is not your daughter, the daughter of the person whom you married and whom you divorced. So you are exaggerating it as if it is his own daughter. It is not his own daughter. It is the daughter of the female whom he married, and he broke that covenant. In Islam, the marriage is a relationship which is treated as an agreement. As long as that agreement is there, you all come into that, you all are bound to do that. But as long as the agreement is broken, there is no concept of husband and wife. So she's not a daughter. Anyway, she's not a daughter. So that is the reason Islam is permitting. But alternatively in Bible, if you see 1 Corinthians chapter 7 verse 36, look at the order of Paul. Paul is ordering to marry your own daughter. Where is own daughter and the daughter of the person whom you married and you divorced before you have any sexual relationship with her? Compare the difference. So this is logical and not whatever is in Bible. அடுத்ததாக குரானில் வந்து முரண்பட்டு அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. பிஜே ஒரு அர்த்தம் செஞ்சுருக்கிறாரு, இன்னும் ஒருத்தவங்க வேறு அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு சில விஷயங்களை எடுத்து காட்டினாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருப்பதாக எச்சரிப்பீராக அப்படின்னு பிஜே போட்டிருக்கிறாரு. மற்றவங்களாம் நன்மாராயம் செய்வீராகன்னு போட்டிருக்கிறாரு. அது என்ன இது குழப்பம் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அது ஒரு கேலியாக தெரியும். நன்மாராயம் செய்வீராகன்னா நரகத்துக்கு இப்படி நன்மாராயம் செய்கிறதுன்னெலாம் கேட்டாங்க. இது உலகத்தில் இதுவும் விளங்காதனால வர்றது தான். அவங்க வந்து உலகத்தில் மக்களோட வாழணும். இப்படி தனியாக ஒரு கலரை பூசிக்கிட்டு தனியாக உலகத்தை பின்னாடி வேணா புருஷன் வேணா அது வேணா இது வேணான்னு போனால் விளங்காது. உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பேச்சு மாதிரி தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் பையன் சட்டை பண்ணிட்டான்னா வாத்தியார் சாப்பிட கூப்பிட்றாரு, உங்களை கவனி கூப்பிட்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கவனி கூப்பிட்றான்னு அர்த்தமா? மாமியா வீட்டுக்கு போகிறோமா, ஜெயிலுக்கு போகிறத மாமியா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது மாமியா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நான் சொல்கிறேன்னு வைங்க, இவர் வந்து ஜெயிலுக்கு போனார்னு எழுதுவார், நீங்கள் மாமியா வீட்டுக்கு போனான்னு எழுதலாம். ரெண்டுமே தவறு, ரைட்டு தான். மாமியா வீட்டுக்கு போனாங்கன்னு எதுனா கிண்டலோடு அதை சொல்கிறான்னு அர்த்தம். அதை தான் சொல்கிறான்னு அர்த்தம். சாதாரணமாக ஜெயிலுக்கு போனான்னு சொன்னால் கிண்டல் இல்லாமல் யதார்த்தமாக சொல்கிறான்னு அர்த்தம். நாம் என்ன செய்யணும்? நரகத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கன்னா நரகத்தை கொண்டு நன்மாராயம் இல்லை, ஒரு கிண்டலுக்காக சொல்லப்படுது, அதில் விளங்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? எச்சரிக்கைன்னு விளங்குது. அப்போ ரெண்டுமே சரிதானே. ஒருத்தங்க வார்த்தையை கவனித்து அர்த்தம் செய்கிறவங்க அப்படி செய்வாங்க, கருத்தை கவனித்து அர்த்தம் செய்கிறவங்க இப்படி செய்வாங்க. மூலத்தில் பஷீர் நற்செய்தி சொல்வீராகன்னு தான் இருக்குது. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது மாதிரி எச்சரிக்கை தண்டனையை கொடுக்க போகும்போது அதை வந்து குத்தி காட்டி சொல்வது என்பது எல்லா மனிதர்களுடைய பழக்க வழக்கத்திலையும் இருக்கத்தான் செய்கிறது. உங்களை சரியாக கவனிக்கிறோம், வச்சுக்கிறோம், வாங்க எல்லாம் சொல்லுவோம். என்ன வச்சுக்கிறது, என்ன கவனிக்கிறது, இதெல்லாம் இதுக்கு வேறு அர்த்தத்தில் சொல்கிறது. இதெல்லாம் மனிதர்களுடைய பேசுகிற மாதிரி பேச வேண்டும். Also they raised a question about Bashira mentioned in the Quran. They are asking us, how come entering into the hell is a Bashira? How come entering into hell is a good news for you? So it is a sarcastic way of telling it. So for example, if I am telling you, come, I'll treat you nicely, what does it mean? I'll treat you nicely is a sarcastic way of telling I'll treat you. So that is how you have to understand. And moreover, even in our translation, when we referred, we said that we have translated it based on the context and not word to word. Few translations are like they are translating it word to word, but the meaning is not changed, right? When you are entering into the hell, and when we say that it is a Bashira, when they have translated it as it's a good news that you will enter into the hell, and when we say that it is a punishment, so the meaning is not changed, the context remains the same. And what is the problem you have? We are not hiding the Quran. We ourselves wrote that we are translating it based on the context. And sarcastic way of speaking is very common. Probably you don't understand what the meaning of sarcasm is. The brother used to always say with some things with sarcasm. So how is it hard for you to understand the words of God? It's the way how it is revealed. நேற்று மத்தியானத்துக்கு மேலே அப்படியே அந்த இதை அப்படியே டைவர்ட் பண்ணாங்க. எப்படியாவது இதை கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மத்தியானத்துக்கு ஆரம்பித்த இது வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 அமர்வுக்கு அப்புறம் தான் குரான் இறைவேதமா அப்படிங்கிற தலைப்புக்கு வந்திருக்காங்க. நேற்றுலேருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? குரான் இறைவேதம்ங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் நீங்கள் வைக்கல. வச்ச ஆதாரங்கள் அனைத்தும் உங்களாலேயே தடுமாற்றமாக வைக்கப்பட்டது. ஏன்னா முதல் விவாத ஒப்பந்தம் எப்படி? குரான் இறைவேதம், குரானிலிருந்து நிரூபிப்போம். நேற்று கேட்ட கேள்விகளுக்கு பூரா குரானில் இருக்கா? இல்லை. ப்ராஃபட் வந்து எல்லாத்தையும் விளக்கிட்டாரு. அந்த விளக்கம் இருக்கா குரானில்? இல்லை. குரான் இறைவேதம், குரான் இறைவேதம் குரானில் நிரூபிங்க.
குரான்ல இருந்தா நிரூபிப்போம், அதான் ஒப்பந்தம். ஆனா நிரூபிக்கல. கேட்டா ப்ராஃபட் சொல்லுவார், அவர் ஒரு டெக்னீஷியன் அனுப்புவார், டெக்னீஷியன் வந்து விளக்குவார். டெக்னீஷியன் விளக்குனாரு, சரி, டெக்னீஷியன் விளக்குனது தான் எங்க, அதான் எது, அதையாவது சொல்லுங்க. டெக்னீஷியன் விளக்குனது இதுதான், அது டெக்னீஷியனும் இல்லை. இப்ப டெக்னீஷியன் ஒரு புது விளக்கத்தை கொடுக்குறாரு. என்ன டெக்னீஷியன் புது விளக்கம்? ஆபிரகாம் வந்து சுன்னத் பண்ணாரா அப்படின்னு குரான்ல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ராஹிமை பின்பற்றுவீர்களாக. ப்ராஃபட் முகமது சொன்னாரு, இப்ராஹிம் வந்து அவருடைய வழியெல்லாம் பின்பற்றணும், அவர் சுன்னத் பண்ணிருக்காங்க, நீங்க எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா குரான் என்ன சொல்லுது? அல்லாஹ் படைத்த படைப்பை சாத்தான் மாற்றுவான், இதுதான் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் ப்ராஃபட் முகமது என்ன சொல்றாங்க? ஆபிரகாம் வந்து சுன்னத் பண்ணா நீங்க பண்ணுங்க. இது எப்படி? இது சாத்தான் தான் மாற்றுவானே படைப்பை, அல்லாஹ் படைப்பு பர்ஃபெக்ட், அதை மாற்றக்கூடியவன் சாத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ப்ராஃபட் அதை அப்படி சொல்ல முடியும்? விளக்கம் தாங்க கொடுக்க முடியும். புதுசா ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு ஏசி மாற்றவரு சிவப்பு ஒயர் சிவப்புல கொடுக்கணும், அதுல தான் கொடுக்கணும். அவர் கருப்புல தான் நான் கொடுப்பேன்னா அது எப்படி டெக்னீஷியன்? அவரு டெக்னீஷியன் இருக்க முடியாது. அப்போ குரான்ல இருக்கணும் விளக்கம், இல்லைன்னா விளக்கம் இதுதான் சொல்லணும். நீங்க இது வரைக்கும் சொல்லல, பட் இப்போ என்ன சொல்ல வந்திருக்காங்க? Actually, we have been seeing that since yesterday morning, and it seems that right now they have come to that proper argument. That argument is Quran God's word? That is what we've been asking from yesterday, and they have to answer it from the Quran. And so that was the agreement. Even in their agreement, they agreed that they will answer from the Quran. So we asked many questions, and they didn't answer it from the Quran. And in order to say that the Prophet has been sent as a technician, and he will explain everything to that. And okay, right. So we asked for that. Where is that about circumcision? And already then Prophet said circumcision Abraham did, so you also do. We also do. So what the technician will do? Technician has to do what that in the manual. He has to explain that. Now there is no manual, there is no technician. So whatever the technician has explained, where is that? Even they didn't answer for that. அப்புறம் சொன்னாங்க, பார்வை குருடனாக இருப்பவன் மறுமையிலும் குருடனாக இருப்பான் அப்படின்னு சொன்னீங்க. அதில் 2 வசனம் கலைஞ்சு சொல்லுது, அவன் அதுலேயே தெரியுது, அவன் அங்கே மறுமையில் வந்து அல்லாஹ் நான் பார்க்கிறவனா இருந்தேன், என்னை ஏன் குருடனாக எழுப்பினேன்னு கேட்டார் அப்படின்னா, இது இன்னொரு வசனத்தை நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. இதே கான்ட்ரடிக்ஷன். அல்லாஹ் சொல்றாரு குருடனாக இருக்கிறவன் மறுமையிலும் குருடனாக இருப்பேன். இவர் சொல்றாரு அவன் வந்து மறுமையில் போய் கேட்பானாமா, நான் பார்வையுடையவனா இருந்தேன், நீ ஏன் குருடனாக இருக்கிறேன்னு கேட்பானா. இது இன்னொரு முரண்பாடு தான் இது. ஏன்னா பார்வை இருக்கிறவனே அல்லாஹ் பார்த்து என்ன சொல்றாரு, குருடனாக இருந்தான்றாரு. அப்ப இது ஒரு முரண்பாடாக காமிக்கிறாரு ஒழிய இதுல என்ன விளக்கம் இருக்கு? அப்ப நீங்க இப்படி விளக்கங்கள் கொடுக்கறது, ஏன் இந்த விளக்கங்களை பைபிளுக்கு கொடுக்கும்போது ஏத்துக்கிறது இல்ல? பைபிளுக்கு இந்த விளக்கங்கள் கொடுக்கும்போது அது இப்படித்தான் இருக்கிறது, அது இப்படித்தான் இருக்கிறது. அப்ப உங்களுக்கு வரும்போது இது கருத்துக்கூடர்கள், அது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்ப உங்களுக்கு கருத்துக்கூடர்கள் நாங்க இல்ல, ஆனா நாங்க புரிஞ்சுக்குவோம், கருத்துக்கூடர்கள் நாங்க புரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது அவன் கேட்பாங்க, முரண்பாடா வந்து கேட்கிறான் மறுமையில, நான் பார்வையுடையவனாக தானே இருந்தேன், பார்வையுடனா இருந்தேன்றேன், அப்ப அல்லாஹ் குருடன்றாரு, முரண்பாடு தானே அது. ரெண்டாவது அடுத்தது அல்பாத்திகா. Other thing that actually in the verse that we say those who are blind here will remain blind in heaven also, and in the heaven also. So he says, what is that blind? He is blind of the signs of Allah. So that is the blind. He explains that and shows that below shows that verses which was below the 2 verses. That itself it's a contradiction. It's a very clear contradiction. Because Allah calls a person who is able to see, but Allah calls him as a blind. So that is why it's very clear contradiction, but they are giving their own meaning. So why can't you give that same meaning which you say that the blindness seems to be, the blindness means that they are blind of the signs of Allah. So why can't you do that same meaning with the Bible? But here we see it's a very clear contradiction. What for Allah calls a man who is able to see, Allah calls him as a blind. அடுத்து அல் ஃபாத்திகாவுல இருந்து எடுத்து சொன்னாங்க, அம்மா இங்கே வா அப்படின்னு சொன்னா அம்மாவை தேடக்கூடாது. இது சாதாரண மனுஷன் சொல்லி கொடுப்பாங்க, அதுதான் நாங்களும் சொல்றோம். மனுஷன் எழுதுனதான் சொல்லுங்க, நாங்க கேட்கவா போறோம். நிலா ஓடி வா அப்படின்னு கூட பாடம் நடத்துவாங்க. நீங்க தாராளமா சொல்லுங்க. மனுஷன் எழுதுனதான் நாங்க எதுக்கு இத்தனை நேரம் கேள்வி வைக்கிறோம்? அம்மா இங்கே வாவான்னு அவன் அப்படி சொல்லி தான் கொடுப்பான். நாங்கள் இல்லைன்னு சொல்ல, குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்குறா. குழந்தைக்கு இங்கே சாதாரண மனுஷங்க அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. The answer for Al-Fatiha saying that it's like a sarcastic way that everyone can understand. It's in the practical life. It seems to be that they were saying that mother come here in the school that they used to teach the children as a rhymes and all. That is what we are also saying. This is a man written, and man used to say this kind of things, and that same thing is applied in Al-Fatiha. That is what we are also saying, that man has written that. அதுதான் சொன்னோம். நான் இது எப்படி இறைவன் எழுதுன மாதிரியா இருக்கு, இதை தனியாக எழுதி கொண்டே கொடுங்க, இது இறைவன் எழுதுன மாதிரி இல்லையான்னு தான் சொன்னோம்.
இறைவா நான் உன்னை வணங்குன்னு இறைவனை எழுதுவானா? இதுதான் நாங்கள் கூட கேட்டோம். நீங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமா இது அம்மா இங்கே வாவான்னு சொல்லி கொடுக்குற மாதிரி தான். உண்மைதான். அதை தான் நாங்கள் சொன்னது, நீங்கள் எங்களுக்கு எடுத்துறீங்க. இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது மாதிரி தான் குர்ஆனுடைய அல் ஃபாத்திகான்னு சொன்னால் இதில் எந்த தப்பும் கிடையாது. That is what we also say. If you take this text to somebody else and ask whether it seems to be God has said, or and he will say no, definitely say it seems that it's not said by God, and you say it's similarly or sarcastic way of saying that it's similarly that mother come here, and that is what we also say it doesn't seem to be and it is not written or said by God. ப்ராஃபட் விளக்குவார், டெக்னீஷியன் விளக்குவார். அந்த டெக்னீஷியனோட விளக்கம் எங்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் எந்த ஆத்தென்டிக்காக எந்த டெக்னீஷியனோட விளக்கம் இதுதாங்க டெக்னீஷியன் விளக்கம் நீங்கள் இது வரைக்கும் தரல. இந்த காரியங்கள் தான் புகாரியில் இத்தனை, முஸ்லீமில் இத்தனை, இதில் இத்தனை அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுதான் டெக்னீஷியனோட விளக்கம்னு நீங்கள் முதல்ல வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது விளக்கத்தில் நம்ம வந்து கேள்வி வைப்போம். இது வரைக்கும் நீங்கள் வைக்கல. டெக்னீஷியன் விளக்கம்னு சொல்லிட்டீங்க. அது நம்ம போய் இந்த திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுங்கிற மாதிரி நம்ம ஓடி போய் தேடிக்க வேண்டியதான். இது வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா இஸ்லாமிய ஸ்காலர்ஸும் இது வரைக்கும் தேடிட்டு இருக்கிறாங்க. எங்க டெக்னீஷியன் விளக்கம்? இவர் விளக்கம் பாரு, அவர் விளக்கம் இல்லை பாரு. இதுதான் டெக்னீஷியன் விளக்கம். இதுதான் வந்து அல்லாஹ் வந்து விளக்கம்னு சொன்னதா? குர்ஆன்ல எல்லா விளக்கமும் இருக்குன்னு சொல்லிட்டு அது டெக்னீஷியன் இருக்கு. அந்த டெக்னீஷியன் விளக்கம் என்ன நீ கண்டுபிடிச்சுக்கோ. என்னங்க இது லாஜிக்கு? நீங்க சொன்னீங்க லாஜிக் சொன்னீங்க. அது இப்பதான் ஞாபகம் வருது. உடல் உறவு கொண்டா தான் வந்து கணவன் மனைவி உறவுங்கிறது இது உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியுமே. இது உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் தெரியலீங்களே. ஏன் அல்லாஹ் தெரியலன்னு சொல்றேன்? காரணத்தோட தான் சொல்றேன். பால் குடிச்சா போதும் அம்மா மகன் உறவு வந்துருன்றார். இது எப்படி உறவு வரும்? உடல் உறவு கொண்டா தான் தாய் மகன் உறவு வரும்னா சும்மா பால் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டா அம்மா மகன் உறவு வரும். இந்த ஊர்ல யாராவது அப்படி நம்புறாங்களா? உலகத்துல இருக்க நடைமுறை தான் குர்ஆனுக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்களா? குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. உலகத்துல இருக்க நடைமுறை மாதிரி தான் வந்து உடல் உறவு கொண்டா தான் வந்து அதான் உடல் உறவு கொண்டாதான் கணவன் மனைவி உறவு வரும் அப்படின்னா இதுதான் உலகம் பூரா இருக்குது. அப்படின்னா பால் குடிச்சா அம்மா மகன் உறவு உடம்புற யாரா சொல்றாங்களா? யாருமே சொல்றது இல்லையே. ஒரு குழந்தைக்கு யாரா ஃபீட் பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா இவங்க அம்மான்னு யாரும் சொல்றது கிடையாது. உலகத்துல அந்த மாதிரி கிடையாது. குர்ஆன் சொல்லுது இல்லை அந்த மாதிரி. அது இது வித்தியாசமா தானே இருக்கு. லாஜிக் இது ஒத்து வரலையே. ஒரு அம்மா பசிக்கு பால் கொடுக்குது, எங்கே போறாங்க பால் கொடுக்குது, இது புள்ள அப்படி சொல்ல முடியாது. குர்ஆன் அப்படி சொல்லுது இல்லை. அதை நீங்க நம்பி தானே ஆகணும். அப்போ உலகம் சொல்லுது இல்லை, உலகம் பூரா இருக்குது இல்லை. உலக நடைமுறைக்கும் குர்ஆனுக்கு என்னங்க சம்பந்தம்? குர்ஆன் சொல்றது என்ன? குர்ஆன் வந்து இறைவேதம்னா குர்ஆன் நம்பணும் இல்லை. உலக நடைமுறையில் இருக்கிற மாதிரி தான் குர்ஆன் இருக்குன்னா உலக நடைமுறைக்கு குர்ஆனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்றதை நீங்க சொல்லணும். நடைமுறையில் இன்னைக்கு இதே நேரத்தில் ப்ராஃபட் முகமது அவர்களுடைய மருமகளை பற்றி சொன்னாங்க. இது மருமகள்னு உங்களுக்கு இருக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்லை. இது வந்து ப்ராஃபட் முகமதுக்கு முன்னாடி அந்த வாழ்ந்த ஊரில் அப்படிதான் இருந்தது. அந்த ஊரில் அப்படிதான் இருந்தது. அதனால தான் வந்து அந்த பிரச்சனையும் அங்கே வருது. முகமது வாழ்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த நாட்கள்ல வளர்ப்பு மகன்கள் தான். அதனால தான் அல்லாஹ் சொல்றார், உங்கள் யாருக்கும் மகனாக முகமது அவர்கள் யாருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. ஏன்? அதனால் வரைக்கும் அவரையே வந்து அப்பான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முகமது இப்னு சயீத் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் சொன்னாங்க? இல்ல அப்படின்னீங்க. அதுக்கு முன்னாடி அப்படித்தானுங்க இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காலத்து நடைமுறையும் அந்த உலகத்தில் அரபிய உலகத்தில் வளர்ப்பு மகன் தான், சொந்த மகன் தான். அது முகமது பின் சயத் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தார். பின்பாக அல்லாஹ் அதை மாற்றுகிறார். இனிமேல் வந்து உனக்கு சொந்த மகன் கிடையாது, இனிமேல் மகன் என்று சொல்லக்கூடாது. யார் வளர்ப்பு மகனை வளர்த்தாலும் அவனை அவர் யாரு தந்தையோ அப்படி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்தது. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? இன்னைக்கு இங்க நடைமுறையில் ஒரு விஷயத்தை இருக்கு, அதை நம்ம நம்புறோம். நாளைக்கு ஒருத்தர் வந்து இது இல்ல இப்படிதான் நீங்க நம்பணும்னா அது என்ன மாற்றது தானே அர்த்தம். அதுக்கு முன்னாடி மகன் தானே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ ப்ராஃபட் முகமது ஹஜரத் முகமது அவர்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதை மாத்தினது யாரு? அல்லாவா இல்லையா? அப்ப அது வரைக்கும் மருமகள் தானே. மருமகள் இருந்தவங்க அதுக்கு பிறகுதான் மருமகள் இல்லைன்றாங்க. அதையும் ப்ராஃபட் முகமது மறைத்தார்கள். Actually, they were saying that how come without relationship of husband and wife, without relationship, sexual relationship, it can't be husband and wife. But you know, the basic thing, how the relationship happens, it seems that Allah doesn't know the basic relationship. If a child sucks the milk and she can become a mother, the mother can be the woman from where that child become child sucks milk and she can become mother. So this kind of illogical things that he has said,
and they were asking about that how the adoption son will never become the son. What was that? It was a practice even till the time of Hazrat Muhammad. Why that verse revealed? The verse was revealed only because of that. Actually, they used to have the adopted son as their own sons, and that's why the verse was revealed. இன்னைக்கு உலக நடைமுறை பற்றி பேசும்போது நான் உலக நடைமுறையில கேட்குறேன். இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, காலையில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். இல்லைங்க நாங்கள் இன்னும் உடல் உறவு பண்ணலை, அதுக்கப்புறம் கனவு மணின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்க யாராவது சொல்லுவீங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருவான், காலையிலே ரெஜிஸ்டர் பண்ணிடுவான். இன்னைக்கு எல்லா இதுலேயுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தான். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் கணவன் மனைவி, அதான் ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன அர்த்தம் அதுக்கு? இல்லை இவங்க உடல் உறவு கொள்ளவில்லை, அதனால் இன்னும் அவர் கணவராகவில்லை, அவருடைய மகள் இவனுக்கு, அந்த பெண்ணுடைய மகள் இவனுக்கு மகளாக முடியாது, ஏன்னா இன்னும் உடல் உறவு கொள்ளவில்லை. அது முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? ஒரு கல்யாணம்னு ஒன்று நடந்துட்டாலே அது வந்து அவன் உடல் உறவு கொள்றானா கொள்ளலையாங்கிறது முக்கியம் கிடையாது. அவன் திருமணம் நடந்து விட்டால் அவன் வந்து கணவன் தான் மனைவி தான். இதுதான் எல்லா இதுலையும் இருக்கிறது. இது என்ன புதுசாக ஒரு கதை சொல்றீங்க? உடல் உறவு கொண்டாதான் கணவன் மனைவி, இது என்ன இது புது கதை? யார் சொல்லி கொடுத்தாதிய? உலகத்தில் அப்படி நடைமுறையில் இருக்கா? இந்த சட்டமா நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. If the marriage, we see in these days that we see, if somebody gets married and he has to go and register that he is the husband, he is the wife, and doesn't mean that for that if they register itself and they are the husband and wife, then you are saying until they have a sexual intercourse, they are not husband and wife. What kind of logic is this? If they are getting married and they will just register as husband and wife, that time itself they become husband and wife. இப்போ அடுத்தது சாட்டனிக் வேர்சஸ் வச்சோன்னே இது சொன்னது யாருன்னு பார்க்கணும். இது முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்களா? இப்படி இருந்தா வைங்க அப்படின்னாங்க. நம்ம மந்திரம் ஹதீஸ், சூனிய ஹதீஸ் வச்சோம். சூனிய ஹதீஸ் யார் காலத்தில் சொல்லப்பட்டது? இப்னு உமர் ரலியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. புகாரில் இந்த ஹதீஸ் வருது. ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள். இவங்க யாரு? முகமது அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க இல்லையா? அவங்க சொன்னதுதான் சூனிய ஹதீஸ். அடுத்தது அதே ஆயிஷா அவர்கள் தான் மறுபடியும் சூனிய ஹதீஸை சொல்றாங்க. ஆயிஷா அவர்களே கிட்டத்தட்ட நிறைய இடத்துல சொல்றாங்க இந்த சூனிய ஹதீஸை பத்தி. ஆயிஷா அவர்கள் முகமது அவர்கள் காலத்துல வாழ்ந்தவங்க இல்லையா? When we said satanic verses, they said who said that? You know, the person has to say who lived during the time of Hazrat Muhammad. Then we asked about the witchcraft hadith, that the witchcraft hadith. Who said that? Even Aisha has said, even Umar has said. So who all are they? They didn't live during the time of Hazrat Muhammad or what? நான் அப்போ உடனே சொன்னார் அவங்க காலத்தில் இருந்திருக்கணும் அப்படின்னு. இவரும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. 1986 அண்ணாஜாதுங்கிற ஒரு புத்தகத்துக்கு இவர் பதில் எழுதுறாரு. தீர்ப்புகள், மார்க்க தீர்ப்புகள். என்ன மார்க்க தீர்ப்பு? மௌலவி பிஜி தைனுல் ஆபின் அவர்கள் எழுதுறாங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மார்க்கத்தில் இருக்கிற ஒரு மனிதர், இவர் தீர்ப்பாளியா ஒரு மௌலவியா இருக்கிறனால இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நபி அவர்கள் கேள்வி, நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக ஒரு ஆலிம் சொன்னாரே, அது உண்மையா? உண்மை என்றால் மன உறுதி உள்ளவர்களையும் அது பாதிக்குமா? இப்படின்னு ஒரு 20 இருந்து ஒருத்தர் கேட்கிறார். பதில், நபி அவர்கள் சூனியம் செய்யப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி புகாரி உட்பட பல ஹதீஸ் நூல்களில் காணப்படுகிறது. அது உண்மைதான். அது உண்மைதான். 1986. In 1986, there was a question raised to P.J. Maulavi sir because he was an editor or a writer in a magazine, and there was a question about this witchcraft. It seems that witchcraft was done against Hazrat Muhammad, and then he was affected. So what was that? And he was saying, oh, these all stories in Bukhari, and it is true. ஒருவேளை அது மட்டும் நிறுத்தி இருந்தாருன்னா இப்ப நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்கறது கொஞ்சம் கூட சகல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து சொல்லியிருக்கிற விஷயம் தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். என்ன தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்? நபி அவர்களுக்கு இவ்வாறு ஏற்படுத்தியதன் மூலம் நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது. சூனியம் என்று சொல்லிக்கொண்டு கபறுகளுக்கு செல்பவர்கள் அங்கே சூனியம் நீக்கப்படும் என்று கூறுவது பொய் என்பதை இதன் மூலம் புரியலாம். நபி அவர்களே தனக்கு சூனியம் வைக்கப்பட்ட சூனியத்திலிருந்து தானே தப்பித்துக் கொள்ள முடியவில்லை எனும்போது மற்ற நல்லடியார்களால் என்ன செய்ய இயலும்? என்ன செய்ய இயலும்? நபிக்கு நாளைய முடியல, அப்ப என்ன செய்ய முடியும்? அடுத்தவர் சொல்றாரு குரான்ல சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் 113 114 அத்தியாயங்கள் ஆகிய இரு சூறாக்களை போதிக்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருங்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. உங்களுக்கு ஏதாவது சூனியம் பிடிக்குமா இருந்தால் உங்களால் நீங்களே வந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய குர்ஆனுடைய 2 அத்தியாயங்கள் சொல்லுகிற அந்த அடிப்படையில் நீங்கள் முடிச்சு ஊதுகிற பெண்களிடத்திலிருந்து பாதுகாப்பை தேடிக்கொண்டிருங்கள். அப்பொழுதுதான்
அது மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும், மிச்சம் அல்லாஹ் தான் நம்மளை விடுவிக்கணும். ஏன்னா முகமது அவர்களையே அவரால் விடுவிக்க முடியல, அதான் அவர் சொல்ற மேட்டர். So in that matter, actually, if he stopped with that first line, that is okay. But the other thing he says, even Hazrat Muhammad was not able to free himself from that magic power. And so what you can do, according to Quran 114, 113, you just pray to Allah and then you can be saved from all this witchcraft. That was his answer in that time. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, குர்ஆனுடைய 2 அத்தியாயங்களும் சூனியத்தை பத்தி பேசுகிறது. 113 114 அத்தியாயங்கள். அந்த அத்தியாயத்தில் என்ன இருக்கிறது, முடிச்சு ஊதுகிற பெண்கள் இடத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 அத்தியாயங்களை ஓதி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்? So what it means, Quran chapter 113 114 speaks about witchcraft, and he has given the answer also. And in that you just believe in Allah and pray to Allah and you be safe from all this witchcraft. That is what his answer. இப்ப என்ன சொன்னாரு, அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கா, அந்த காலத்துலயும் சொல்லியிருக்காங்க, ஆயிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த காலத்துல நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. Yes, whether they said it in that time also they said, Aisha Ali said, and Umar Ali said, and in these days you also have said that. இதுல இருந்து நமக்கு தெரியுது என்ன,